ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புது வருஷத்தில் முதல் ஸ்வீட்டோடு இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, முக்கணியும் வச்சு பாயசம் பண்ண போகிறோம். சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த முக்கணி பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வாணலியில் ஒரு கரண்டி அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பருப்பை அப்படியே லேசாக வறுத்து விடணும். வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப செவக்க வறுக்கணும்னு இல்லை. பாருங்கள், லைட்டாக கலர் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ வாசனை வருது, இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் ஆற வைக்கலாம், இருக்கட்டும். இப்போ அதே பேனில் 1.25 கரண்டி அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கணும், அப்படியே பொரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு வறுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே மெதுவாக வறுத்து விட்டுக்கலாம், கைவிடாமல் கொஞ்சம் வறுக்கணும். பாருங்கள், அப்படியே பொரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பருப்போடையே சேர்த்து எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா 2-3 தடவை தண்ணி விட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பாயசத்துக்கு தேங்காய் சேர்த்தலை, அதுக்கு பதிலாக பால் விட்டு செய்ய போகிறேன். இப்போ இந்த பருப்பு ஜவ்வரிசியோட 2 கப் அளவு பால் சேர்த்திக்க போகிறேன். பால் காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணால் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி காய்ச்சாத பால் தான் சேர்த்துறேன். 2 கப் அளவு பால் சரியாக இருக்கும். பால் சேர்த்திட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி அலசி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கர் 3 விசில் வரணும். 3 விசில் வர்ற வரைக்கும் விடலாம், இருக்கட்டும். இப்போ குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கலாம். வெல்லம் 1.25 கப் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. 1.25 கப் சரியாக இருக்குது. இது கூட கொஞ்சமாக 1/4 கப் அளவு தண்ணி விட்டு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லத்தில் தூசு மண் இருக்குங்கிறதுக்காக தான் கரைக்கிறோம், இல்லைனா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். பாகெல்லாம் ஒன்றும் வரணும்னு அவசியம் இல்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சால் போதும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருக்கு வெல்லம், இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். இப்போ இதை எடுத்து வைக்கலாம், இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்த உடனே இப்போ இது கூட உடச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துட்டு லேசாக வறுத்துக்கலாம். பருப்பு பாதி வறுபட்ட உடனே இப்போ இது கூட கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம். 2ஐயும் லேசாக வறுத்து விட்டு கலர் மாறி திராட்சை உப்பி வந்த உடனே இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யில் பாருங்கள், மா, பலா, வாழை 3மே சேர்த்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் போதும். 3மே நல்லா பழுத்து இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. முதல்ல மாம்பழம் சேர்த்திட்டு இது கூட பலாப்பழம் சேர்த்து கடைசியாக வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். இப்போ 3 பழத்தையும் நல்லா அப்படியே நெய்யிலேயே வதக்கி விடணும். நெய்யில் அப்படி நல்லா வதங்கி சுருண்டு வாணலியில் ஒட்டாமல் வரும். மாம்பழம் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும் இதுக்கு, அப்போ தான் பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பலாப்பழம்லாம் சீசனில் கிடைக்கும் போதே இந்த பாயசத்தை ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள், அப்படி வாணலியில் ஒட்டாமல் வருது பாருங்கள், இப்படி வரணும். இந்த அளவுக்கு வந்தோடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து ஆற வைக்கலாம், இதுவும் இருக்கட்டும். இப்போ குக்கர் 3 விசில் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா திறக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். பருப்பு ஜவ்வரிசி 2மே நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெல்லம் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ இன்னும் நல்லா இருக்கும். அப்படியே லேசாக கரைச்சி விடலாம். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் மிச்சம் இருக்கிற வெள்ளை கரைசலையும் சேர்த்துக்கலாம். இது எடுத்து வச்சுருந்தது ஃபுல்லாக சேர்த்திடுறேன். நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அடுப்பு இன்னும் பற்ற வைக்கல, வெல்லம் சேர்த்துட்டு அப்புறமா அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். பாருங்கள், வெள்ளை தண்ணி ஃபுல்லாக சேர்த்தியாச்சு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம்.
அடுப்பை சின்னதாகவே வச்சுக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வரட்டும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பாயசம். முக்கணியும் சேர்த்து அப்படியே கலந்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துனோன்னையே வாசனை இவ்வளோ நல்லா வருது. இப்போ இது கூட வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா முக்கணி, அதையே சேர்த்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே அடுப்பு சிம்லையே தான் இருக்கணும். பருப்பும் ஜவ்வரிசியும் இருக்குது, அடி பிடிச்சிரும். அதனால் அடுப்பை சிம்லையே வச்சுட்டு இந்த கனியெல்லாம் சேர்த்துட்டு இதை மெதுவாக அப்படியே ஒரு தடவை கலந்து கொடுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்துனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, முக்கணியும் சேர்ந்து புத்தாண்டுக்கு அருமையான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.